Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம ஸ்கூல் கரிக்குலம்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே சில்ட்ரன் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனை படிக்கிறனால என்விரான்மெண்ட்டை பற்றின ஒரு நல்ல புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுக்க முடியும் ஸ்கூல் கரிக்குலம்லேயே இருக்கிறனால. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனை பார்க்க போகிறோம். ஸ்கோப் அப்படின்றது என்னென்னா அம்சங்கள். ஸோ ஒரு சுற்றுச்சூழல் பற்றியான கல்வியில் வந்து எதெல்லாம் வந்து முக்கியமான அம்சங்களாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம அடுத்த ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில், அதாவது நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம இருக்கிற இடத்துல எந்த ரீஜியனில் நம்ம இருக்கோமோ அங்கே இருக்கிற ரினியூவபிள் ஆர் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை பற்றின அவேர்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு ஃப்யூச்சரில் தேவைப்படுற மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுக்கான ரிசோர்ஸஸை வந்து பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு நல்ல அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து எக்காலஜிக்கல் சிஸ்டம்னா டோட்டல் ஓவரால் ஃபுல் என்விரான்மெண்ட் எல்லாமே சேர்ந்துருக்கிறது தான் எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்காலஜிக்கல் சிஸ்டம்மை பற்றின ஒரு நல்ல அறிவும், அதே மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்ற மாதிரியான ரிலேஷன்ஷிப், இது பண்ணால் இது நடக்கும், இதனால் இந்த பாதிப்பு உண்டாகும், இது மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு செடியை நட்டோன்னா நாளைக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய மரமாக ஒரு கனியோ ஒரு நிழலை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற அறிவை வந்து நமக்கு இது கொடுக்குது. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் எசென்ஷியல் ஃபார் பொட்டென்ஷியல் டேஞ்சர்ஸ் டு த ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் எக்ஸெட்ரா. ஸோ அது எந்த மாதிரியான ஸ்பீசிஸாக வேணால் இருக்கலாம், லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், ஹியூமன் பீயிங், யாருக்குனாலும் வந்து எந்த மாதிரியாக ஒரு டேஞ்சர் வரப்போகுது, இந்த என்விரான்மெண்ட் இப்படி இருக்கிறனால இந்த பாதிப்பு உண்டாகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மூலமாக கிடைக்கும். பயோடைவர்சிட்டியோட முக்கியத்துவம், அதோட ரிச்னஸ், அதோட ப்ரவுட் ஃபீல் வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எஜுகேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு காஸ் நடக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பிரச்சனை ஆகுது என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸும் வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்திடும். ஸோ அந்த எஜுகேஷன் நமக்கு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் நம்ம வந்து படிக்கிறனால, ஸ்கூல் லைஃப்லேருந்தே படிக்கிறனால நமக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாகும், அதுக்கு பாதிப்பு உண்டாகும், அது வந்து நம்மளையும் பாதிக்க போகுது அப்படின்னும் போது நமக்கு அது முன்கூட்டியே வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த காஸ் வந்துட்டு அந்த காரணம் எதனாலையோ பாதிக்க போகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ அது எதனால் வேணால் இருக்கலாம். நேச்சுரலாக அதுவாகவே வந்துட்டு ஒரு டிசாஸ்டராக இருக்கலாம், லைக் எர்த்குவேக்காக இருக்கலாம், இல்லைன்னா வால்கனோ. ஸோ இந்த மாதிரி சுனாமி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர், அதுவாக நடக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லை ஹியூமன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர் இருக்கலாம், மரத்தை நம்ம வெட்டுறதுனால நாளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகலாம், மழை வர்றது கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லை இன்டியூஸ் டிசாஸ்டராக இருக்கலாம். ஸோ எதுனாலும் வந்துட்டு அதை பற்றின புரிதலையும் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்றத வந்துட்டு சில்ட்ரன் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்க முடியும் இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னால். அடுத்து வந்துட்டு எனேபிள்ஸ் ஒன் டு எவாலுவேட் ரெஸ்பான்சஸ் பிஃபோர் டேக்கிங் அன் ஆக்ஷன் ஆன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது அந்த கல்வினால் அப்படின்னா, அப்போது என்ன மாதிரியான விளைவுகள் வரும், என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆக்ஷன் எடுக்க முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து நம்ம ஒவ்வொரு குடிமகனையும், சரிங்களா, ஸோ என்விரான்மெண்ட்டை பார்த்தினா கற்றுக்கிற ஒவ்வொரு குடிமகனாலையும் வந்துட்டு ஒரு ஏர்த்துக்கு வந்துட்டு எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்து வர்ற ஜட்ஜ்மெண்ட்டையும் டெசிஷனையும் ஒரு ஹியூமன் பீயிங்னால் எடுக்க முடியும். எப்போன்னா ஒரு என்விரான்மெண்டல் எஜுகேஷனை வந்து நல்லா கற்றுத்தேர்ந்த ஒரு ஹியூமன் பீயிங்னால் எப்படி ஃப்யூச்சரில் ஒரு நம்மளோட ஏர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அறிவு வந்துட்டு கிடைக்கும். அடுத்து teaches the citizens for need for sustainable utilization of resources which are inherited from our ancestors to the younger generation without deteriorating their quality. deterioratingனா குறைக்கிறது, சரிங்களா.
ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து நமக்கு என்ன முக்கியமாக கற்றுத்தருது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து நிலைத்தன்மையோடு வச்சுக்கணும், யூஸ் பண்ணவும் செய்யணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம முன்னோர்கள் கொடுத்த ரிசோர்ஸஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு தீர்ந்து போகாத அளவுக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளே அழிச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நமக்கு இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து கற்றுத்தருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல டாபிக் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இல்லை ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.